Hi guys, welcome to my channel. Guys, எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே, எல்லாம் ஹாப்பியாக இன்றைக்கி வீட்டில் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிஷ் செய்ய போகிறோம். ஒன்றும் இல்லை guys, மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். நல்லா மட்டன் காலையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின்னு வந்திருக்கோம். ஸோ மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம சேனலில் பாருங்கள். guys, மறக்காமல் என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு டெய்லியும் வந்து ஷோ ஆகும் நோட்டிஃபிகேஷனில். ஸோ கீப் சப்போர்ட் guys. லெட்ஸ் கோ டு டுடே வீடியோ guys. ஹலோ guys, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். ஸோ மட்டன் குழம்புக்கு தேவையானலாம் எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து மட்டன் நல்லா நறுக்கின மட்டன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் தக்காளி தேவையான அளவு ஒரு 4 தக்காளி போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க உரித்து. மெயின் ஐட்டம் guys, ஸோ மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு guys. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் ஒரு தட்டில் வச்சுருக்கோம். ஸோ மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ குழம்புக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் guys. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வேகணும், அதாவது குக்கரில் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அதிலே வந்து பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுறாங்க. ஸோ நல்லா இப்போ வெங்காயம் போட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டு வதக்க போகிறாங்க. இந்த மட்டன் நல்லா வேகணும், அதுக்காக தான் மெயினாக குக்கரில் வைக்கிறாங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கணும், நல்லா ரெட்டாக ப்ரௌன் ஆகணும். அதனால் வந்து நல்லா டைம் கொடுங்க. அதுக்கு இந்த வெங்காயம்லாம் நல்லா ப்ரௌன் ஆகும் அளவுக்கு. guys பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டிருக்கோம். இன்னும் இந்த வெங்காயம் ஒன்றும் ப்ரௌன் ஆகலை, ப்ரௌன் ஆகணும். guys பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துவோம் guys. எத்தனை பீஸ் எடுத்து? 2 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. guys இப்போ வந்து தக்காளி போட்டிருக்காங்க. ஸோ நல்லா வதங்கணும். நல்லா அடி பிடிக்காமல் வதக்குங்க. எண்ணெய் விட்டுருக்கனால அடி பிடிக்காது. guys இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மட்டன் போட போகிறோம். நல்லா கழுவி வச்ச மட்டன் பீஸு. ஸோ வதக்கின அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம மட்டனை போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம மட்டன் நல்லா வேக வைக்கணும். இல்லை நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ மட்டன் தான் வாங்கியிருக்கோம். ஆனால் எங்கள் வீடு கொஞ்சம் மீதி மட்டன் சாப்பிட்றோம். எங்கள் வீட்டில் கம்மி. என்னது மட்டன் ஓரளவுக்கு நல்லா வந்துருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு மிளகா பொடி போட போவோம். அதில் இன்னும் நல்லா வேகணும். இப்போ மிளகா பொடி போட்டு 18 தண்ணி ஊற்றுவாங்க. guys இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா போட போகிறோம். அதில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க. மட்டன் மசாலா ஸ்பெஷலாக இந்த வீட்டில் அரைக்கிற மாதிரி அரைச்சி கொடுப்பாங்க. நல்லா மட்டன் மசாலா போட்டிருக்காங்க. இப்போ இது நிறைய இடத்துல கிடைக்கிது guys. இது ரெடிமேடாகவே கிடைக்கும். ஏன்னா இங்கே வீட்லேயே நீங்கள் அரைக்கலாம் guys. அப்படியே உப்பு போடுறோம். 2 கை உப்பு போட்டிருக்காங்க.
2 ஸ்பூனா 2 ஸ்பூன் உப்பு தேவையான அளவு அப்புறம் மஞ்சள் கைஸ் அப்புறம் தண்ணி ஊற்றிருக்கோம் எத்தனை கிளாஸ் தண்ணி 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்காங்க அதாவது நீங்கள் எவ்வளோ மட்டன் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட தண்ணி அளவு எல்லாம் உப்பு எல்லாம் போட்டுக்கோங்க கைஸ் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு குக்கரை மூடி விசில் வர வரை வெயிட் பண்ண போகிறோம் ஒரு விசில் வர வரையும் வெயிட் பண்ணணுமா கைஸ் ஸோ நல்லா வேகணும் மட்டன் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம் மட்டன் குழம்புக்கு ஸோ தேங்காய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அரைஞ்சிருக்கு தேங்காய் இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைஞ்சிடுச்சு ஸோ இப்போ வந்து ஊற்ற போகிறோம் தேங்காவை கைஸ் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா வெந்திருக்கு குக்கரில் வச்சது ஸோ இப்போ வந்து அதை திறந்தாச்சு நெக்ஸ்ட்டு அதில் வந்து தேங்காய் ஊற்ற போகிறோம் பாருங்க கைஸ் தேங்காய் நல்லா அரைச்சி ஊற்றிருக்கோம் அவ்வளோதான் கைஸ் மட்டன் குருமா ரெடி நல்லா வேக வச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டோம் மட்டன் குருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொதிக்க விடணும் சமையல் வந்தால் பார்த்தீங்கன்னா யாரையும் இல்லை எங்கள் மதர் தான் திரும்பு பாரு ஸோ அவங்க குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் கைஸ் குழம்பு ரெடி ஆனதுக்கு சும்மா ஊற்றிட்டு நல்லா கலக்கணும் கைஸ் அவ்வளோதான் கைஸ் இப்போ வந்து நல்லா கொதிக்கிறோம் கொதிச்சுன்னா மட்டன் குருமா ரெடி கைஸ் அவ்வளோதான் ஸோ ப்ரொசீஜர்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து விட்டது மட்டன் குழம்பு ரெடி ஸோ நல்லா சுட சுட சண்டே மட்டன் குழம்பு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க கைஸ் மட்டன் குழம்பு நல்லா உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து நல்லா சாப்பிடுங்க சண்டே ஸ்பெஷல் மட்டனும் ப்ளஸ் மட்டன் குழம்பு ப்ளஸ் ரைஸு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு குமுக்கமுக்கமுன்னு இருக்கும் ஓகே கைஸ் நான் வந்து சாப்பாடு சாப்பிடும்போது உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் ஓகே பார்ப்போம் ஆனால் நல்லா வந்துருக்கு நீங்களும் அந்த மாதிரி மட்டன் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க மட்டன் குழம்பு ரெடி நம்ம மட்டன் குழம்பு சாப்பிட போகிறோம் சாப்பிட வைங்க நல்லா இலையில ஃப்ரெஷ்ஷாக சுட சுட மட்டன் குழம்பு சாப்பாடு இன்னைக்கு அப்படியே இப்படி நடுவில் ஊற்று கறியை போட்டியா அவ்வளோதான் கைஸ் சுட சுட மட்டன் குழம்பு சாப்பிட போகிறோம் சுட்டுக்கு அப்பளம் சரி கைஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு போயிடலாம் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் கைஸ் மட்டன் குழம்பு அருமையாக இருக்குது டேஸ்ட் ஓகே சூப்பர் பீஸ் போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு 3 பைட்டு மட்டன் குருமா சூப்பராக இருக்குது கைஸ் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க செம்மையாக இருக்குது நல்லா இந்த மாதிரி இலையில போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் மட்டன் பீஸ் போயிடலாம்
நல்லா வெந்திருக்கு. மட்டன் குழம்பு அருமை சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஹாப்பி சண்டே. பாய் பாய்.